லூக்கா 7:13 அடுத்த வசனம் சொல்லுகிறது. அங்கே இயேசுவோட மனநிலை பாருங்க. இயேசு நல்லா வாசிக்க பார்க்கலாம் 13ஆம் வசனத்தை. லூக்கா 7:13. கர்த்தர் அவளை கண்ட போது அவள் மேல் மனதுருகி. நிப்பாட்டுங்க. அந்த இறுதி ஊர்வலத்தை எதிர்கொண்டு போன இயேசு அங்கே கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு நின்று கொண்டிருந்த அழுது கொண்டிருந்த அந்த தாயை பார்த்து கம்பேஷன் அப்படின்னா மனதுருகினா. இயேசு கிறிஸ்து மனதுருகிற தேவன். மனதுருக்கம் என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியம் இல்லைங்க. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அழுவாங்க. ஒருத்தங்க அழுகிறாங்களேங்கிறதுக்கு பார்த்தோன்னே அந்த உணர்ச்சி நம்மளை தூண்டி அழப்ப செய்யும். இயேசு அப்படிப்பட்ட உணர்ச்சியுடையவர் அல்ல. அந்த தாயினுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும், அந்த மகள் இழந்து போனதை திருப்பி தர வேண்டும் என்று மனதுருக்கத்தோடு அந்த இடத்துல இந்த தாயை பார்க்கிறார். இயேசுவோட இறக்கம் வெறும் உணர்ச்சி அல்ல, அது செயலாக மாறுது. அந்த இடத்துல அந்த தாய் இயேசுவை கேட்காமலே உதவி செய்கிறார். வாசிங்க 7:13 சத்தமாக வாசிங்க. மனதுருகி. கவனிச்சிங்களா? அந்த தாய் இயேசுவை கூப்பிடலை, இயேசுவை பார்க்கல, ஆனால் அவர் போறாருங்க. இன்னைக்கு நீங்க கூப்பிடாம இருக்கலாம், வேண்டாம இருக்கலாம், ஆனால் அவர் உங்கள் மேல் மனதுருக்கமாக இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். ஏசாயா 65:24 சொல்லுது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நீங்க உங்க தேவையை தேவனிடத்தில் சொல்வதற்கு முன்பே இயேசு முடிவெடுத்து விட்டார் உங்கள் தேவையை சந்திப்பதற்கு. உங்க பிரச்சனை, பாடு, போராட்டங்களை தேவனாய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுவதற்கு முன்பே அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி, உங்க கண்ணீரை நீக்கும்படி உங்கள் மேல் இயேசு மனதுருகி உங்களுக்காக வந்திருக்கிறார். அந்த தாய்க்கு இயேசு யாருன்னே தெரியாது. தன்னை அறிந்திராத அந்த பெண்ணிடத்தில் இயேசு மனதுருக்கமாய் வந்தார். அந்த 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். இயேசு அந்த அம்மாட்ட பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அழாதே, டோன்ட் கிரை. நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு உங்களை தேடி வந்து உங்களிடம் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அழாதேங்கிறார். அழாதேங்கிறார். அந்த இயேசுவை நம்ப பழகுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்கள் வியாதியை நம்புகிறீர்கள், அதை விட உங்களை அளவிடாமல் பார்த்து கொள்ளுகிற இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்புங்கள். இயேசு முதல்ல பிரச்சனையை பேசலை, துயரத்தில் இருக்கிற அந்த இருதயத்தை பார்த்து பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முதலாவது உங்கள் பிரச்சனையை பார்ப்பதில்லை. நீங்கள் உங்கள் பிரச்சனை நிமித்தம், உங்கள் வியாதி நிமித்தம், உங்கள் நெருக்கத்தின் நிமித்தம் உங்கள் படுற இருதயத்தில் படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அவர் பார்க்கிறார். முதல்ல அந்த இருதயத்தின் வேதனையை பார்த்து தான் சொல்லுகிறாரு அழாதே என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:10 பேசுகிறாரு. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கி நம்பிக்கையை உண்டாக்கும்படி அவர் உங்களோடு பேசுகிறார். அழாதீர்கள், கலங்காதீர்கள், துயரப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும், உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நம்புங்கள். இயேசு கூட்டத்தை பார்க்கல, அந்த விதவையின் வேதனையை பார்த்தார். தேவன் உங்கள் வேதனையை பார்க்கிறார். நீங்கள் நெருக்கத்திலே கதறுவதை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு
உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், நீங்கள் அவருடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்கள். அந்த விதவையை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு மதிப்பு மிக்கவளாக அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, அழாதே என்று சொன்னார். இனி கர்த்தர் உங்களையும் பார்த்து ஆற்றி தேற்ற விரும்புகிறார். ஆகவே அவர் மீது உங்கள் நம்பிக்கையை வைங்க. உங்கள் நம்பிக்கையை அவர் மேலே வைங்க.